அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 25/1/2026 தை மாதத்தின் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ரத சப்தமி. இந்த ரத சப்தமி நாளில் காலை எழுந்ததும் சூரியனை பார்த்து இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும், வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கைகூடும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் தீரும், குறிப்பாக ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ரத சப்தமி நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிபாடுகள்லாம் செஞ்சங்க, இருந்தாலும் எனக்கு பிரச்சனைகள் தீரலை அப்படின்னா காரணம் என்ன? நமக்கு வேற யாரோ ஏதோ தீய செய்வினை பாதிப்புகளை செஞ்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பிரச்சனைகள் நீங்குவதற்கு நீங்கள் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரத சப்தமி நாளில் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் முதல்ல பார்த்திங்கன்னா குளியல், இரண்டாவது சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது சூரியனுக்கு உகந்த சில விஷயங்களை செய்யணும். அடுத்தடுத்த பதிவுகளில் அதெல்லாம் பற்றி நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். அதே போல் ரத சப்தமி நாளில் சில பொருட்களை வாங்குறது தன ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்தும். அதையும் பற்றி தனி பதிவாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ, இப்போ நீங்கள் 4-5 பதிவுகள் இன்றைக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன்மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் என்ன நம்ப வேண்டாம், தெய்வத்தை நம்பி நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இந்த நாளில் நீங்கள் ஒரு நிறைய சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீராக இருக்கணும். அந்த தண்ணீரில் வேணால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, துளசி இலைகள் இருந்தால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நேராக கிழக்கு நோக்கி நிற்கணும். குளிச்சு முடிச்சுட்டு நேராக கிழக்கு நோக்கி போய் நின்று கொண்டு ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாக நமக என மந்திரத்தை சொல்லி தண்ணீரை நீங்கள் சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை குறைந்தது 27 முறை நீங்கள் சூரியனை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.